ஜீ தமிழ் சரிகமபா சீனியர் சீசன் 5 ஒரு கண்டஸ்டன்ட் தான் பவித்ரா அவர்கள். அவங்க சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம். அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பொதுவாக வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கணவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவர் என் கூடவே இருக்கிறத வந்து நான் உணர்ந்தேன். நிஜமாலுமே அதற்கு சாட்சி நிறையாவே இருக்குது. அவர் என்னெல்லாம் ஆசைப்பட்டாரோ அவர் இறந்ததுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எனக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. அவர் என்னை எப்படிலாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாரோ அது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். எனக்கு நடக்கிறது எல்லாமே வந்து ஒரு ரொம்பவே வியப்பாக இருக்குது. அது எல்லாமே என் கணவர் ஆசைப்பட்டது தான் அப்படின்னு இருக்கக்குள்ள அவர் வந்து என் பக்கத்துலேயே இருக்கார், என் கூடவே இருக்கார் அப்படின்றது தான். நிறைய பேர் என்னை பைத்தியம்னு நினைக்கலாம். அதை பற்றி நான் வந்து இது பண்ணவே இல்லை. ஆனால் அவர் என் கூட இருக்கிற மாதிரியே நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே தான் இருப்பேன் அவர் கூட. அதுதான் எனக்கு வந்து அது ஒரு சந்தோஷம். அவர் கண்டிப்பாக என் கூட தான் இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சரிகமபா மேடையை பற்றி வந்து பேசக்குள்ள அர்ச்சனாவை வந்து ரொம்பவே சொன்னாங்க. எல்லாரும் அர்ச்சனாக்கா அர்ச்சனாக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் அர்ச்சனா அக்கா வந்துட்டு எனக்கு இன்னொரு தாய் மாதிரி. அவங்க வந்து என்கிட்ட கெஞ்சுவாங்க, ஏய் இன்னைக்கு எப்படியாவது சொதப்பிடாமல் பாடிடுடின்னு சொல்லிட்டு. நான் பாடி எல்லாரும் பாராட்டக்குள்ள அந்த ஒவ்வொரு வீடியோவையும் எடுத்து பாருங்கள், அர்ச்சனா அக்கா தான் வந்து துள்ளி குதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். நான் வந்து முன்னேறுறது, நான் நல்லா பாடுறது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக தான் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அண்ட் அதே போல் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்த வித்யாசாகர், கங்கை அமரன் யாராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பவித்ராவுடைய வாய்ஸை வந்து புகழ்ந்து பேசியிருப்பாங்க, கை கொடுத்துருப்பாங்க. அப்போல்லாம் வந்து சொல்லுவாங்க, எனக்கு அவங்க அந்த மாதிரி ஒரு லெஜண்ட் வாயால் என் பேர் வர்றதே பெரிய விஷயம் இல்லையா, அதெல்லாம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் வந்து இளையராஜா சார், ஏஆர் ரஹ்மான் சாரோடைய இசையில் பாடணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து சந்தோஷ் நாராயணனுடைய இசையில் ஒரு பாட்டு பாடணும்னு வந்து ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி பவித்ரா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, ஃபைனல்ஸில் வந்துட்டு என்ன மாதிரி இருக்கிறவங்களும் சரி, கொஞ்சம் உடம்பு முடியாதவங்களும் சரி என்னை பார்க்க வந்தாங்க. அப்போ நான் டிசைட் பண்ணேன், நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேனோ அதில் சரி பாதியாக வந்து அப்படியே நான் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் வந்து ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். ஒரு பாதி எனக்கு போதும், இன்னொரு பாதி வந்து கண்டிப்பாக நான் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு நான் ஏதாவது என்னால் முடிஞ்சதை நான் வந்து செய்யணும்னு நான் எப்போவோ முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. இது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.